எனக்கும் ஏஆர் ரகுமானுக்குமான உறவு மனம் திறந்த கிட்டாரிஸ்ட் மோகினி டே. ஏமா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில நீ வேற. கொல்கத்தாவை சேர்ந்த 29 வயதாகும் மோகினி டே. இவர் ஒரு இந்திய பாஸ் பிளேயர். 3 வயது முதல் இசை மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்துள்ளார். 10 வயதில் தனது முதல் பேஸ் கிட்டாரை பெற்றார். 11வது வயதில்தான் ஒரு சிறந்த கிட்டாரிஸ்ட் என்பதை நிரூபித்தார். பாலிஸ்டாராகவும் சொந்தமாக இசைக்குழுவையும் வைத்திருக்கிறார். இருப்பினும் ஏஆர் ரகுமானுடன் இணைந்தும் பல்வேறு பெர்ஃபார்மன்ஸ்களை செய்து வருகிறார். பங்களா எஸ் விண்ட் ஆஃப் சேஞ்ச் பாடல் மூலம் புகழ்பெற்ற மோகினி டே உலகம் முழுவதும் சுமார் 40 இசை நிகழ்ச்சிகளில் ஏஆர் ரகுமானுடன் இணைந்து பெர்ஃபார்ம் செய்துள்ளார். இந்த நிலையில் மோகினி டே மார்க் ஹேட்சோசுடன் என்கிற இசைக்கலைஞரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் ஏஆர் ரகுமான் அவருடைய மனைவி சாய்ரா பானுவை விட்டு பிரிவதாக அறிவித்த அடுத்த நாள் மோகினி டே அவருடைய கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்தார். அதாவது கணவருடன் உறவை முறித்து கொண்டாலும் தேவைப்பட்டால் தொழில் ரீதியாக இருவரும் இணைந்து செயல்படுவோம் என மோகினி டே தன்னுடைய அறிவிப்பில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரகுமான் அவருடைய மனைவியை பிரிந்த அடுத்த நாள் ஏஆர் ரகுமானின் பெண் கிட்டாரிஸ்ட் தனது கணவரிடமிருந்து பிரிவதாக அறிவித்த இந்த இரு பிரிவுகளையும் தொடர்புபடுத்தி இணையத்தில் பலர் வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வதந்திகள் ஏஆர் ரகுமான் குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஏஆர் ரகுமான் மகன் வெளியிட்ட அறிக்கையில், என் அப்பா ஒரு லெஜெண்ட். தன் படைப்புகளால் மட்டுமல்ல, பண்பு, அன்பு, மரியாதை என அனைத்தினாலும் ஒரு லெஜெண்டாக இருக்கிறார். அவரை பற்றி இப்படி அடிப்படை ஆதாரமற்ற தவறான தகவல்கள் பரப்புவது வேதனை அளிக்கிறது என தெரிவித்த ஏஆர் ரகுமான் மகன் மேலும் இன்னொருவர் வாழ்க்கையை பற்றி பேசுகையில், அதில் உண்மையும் மரியாதையும் இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். தவறான தகவல்களை பரப்புவதை தயவு செய்து ஊக்குவிக்காதீர்கள் என ஏஆர் ரகுமானின் மகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இருந்தாலும் ஏஆர் ரகுமான் குறித்த சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை. இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரகுமான் மனைவி இது குறித்து அளித்த விளக்கத்தில், தன்னுடைய கணவர் பற்றி தவறாக பேச வேண்டாம், அவர் அந்த மாதிரி நபர் இல்லை என விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மோகினி டே நேரடியாக தனக்கு ஏஆர் ரகுமான் இடையில் எந்த மாதிரி உறவு உள்ளது என விளக்கம் கொடுத்துள்ளார். அதில் ஏஆர் ரகுமான் தனக்கு தந்தை போன்றவர் என தெரிவித்த இசைக்கலைஞர் மோகினி டே மேலும், எனக்கு பல ரோல் மாடல்கள் உள்ளனர். எனது வளர்ச்சியில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளார்கள். ஏஆர் ரகுமான் எனக்கு தந்தையை போன்றவர். அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவரது மகளுக்கு எனது வயதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். என் மீதும் ஏஆர் ரகுமான் அன்பும் மரியாதையும் வைத்துள்ளார். அவரது இசைக்குழுவில் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகிறேன். என்னையும் அவரையும் இணைத்து வதந்திகள் வந்துள்ளன. அவை உண்மை கிடையாது. இந்த வதந்திகள் காயப்படுத்துகின்றன. எனவே கனிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று மோகினி டே தெரிவித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.